Hi everyone, welcome back to Trending Needed channel. 6th standard English subjectல half yearly examination December 2024 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா important questionஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா புட்டிய டிக் மார்க் ஃபார் த கரெக்ட் அண்ட் ராங் மார்க் ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது இருந்து நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வென் டிட் உஷா ராணி ஸ்டார்ட் பிளேயிங் கபடி? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் ஷி செல் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் பிவி சிந்து அண்ட் ஹேர் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்குறாங்க, பேராகிராஃப் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க, நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 91 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஸ்போர்ட் அண்ட் த எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 மேட்ச் த ஃபாலோயிங் நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி டிக் த மீனிங் ஆஃப் த இட்டலைசைஸ்டு வேர்ட். இதில் பார்த்தீங்கன்னா 5 மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 மீனிங்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க, நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த ஆப்போசிட்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் இன் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 கிராமரில் பார்த்தீங்கன்னா ஹெச் புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 சென்டென்ஸில் நமக்கு 1 or 2 சென்டென்ஸ் நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு ஏ டிக்ஷனரி ஃபார் த மீனிங்ஸ் அண்ட் சர்க்கிள் த ஆட் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மீனிங்ஸ் ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதில் பொருந்தாத ஒரு ஆட் ஒன் நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. போயம் டீம் ஒர்க். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 99 பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின் நம்முடைய எக்ஸாம் நிச்சயமாக வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் குவாலிட்டிஸ் ஆர் நீடட் டு பிளே எ கேம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் த கேம்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏபி 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே போல் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த 2 கொஸ்டின் பிளஸ் இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. சப்ளிமெண்ட்ரி திங்க் டு வின். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க, நிச்சயமாக 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் ருச்சா டிஃபர் ஃப்ரம் ஹர் சிஸ்டர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த குவாலிட்டிஸ் ஆஃப் த நியூ பிடி இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் பிரகாஷ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டிட் ருச்சா ஃபைனல் ரியலைஸ் அபவுட் ஹெர் செல்ஃப்? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 108 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாம் வர வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் 2 ட்ரிப் டு ஊட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பேஜ் நம்பர் 114 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் டிட் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வை டிட் த கேர்ள்ஸ் ஸ்னிங்கர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 115 பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வை டிட் த கேர்ள்ஸ் ஸ்க்ரீம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வை டிட் முத்து அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் அவுட் ஆஃப் த ட்ரெயின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 118 எடுத்துங்க. இதில் திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் மேட் த ட்ரிப் ஏ மெமரபிள் ஒன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டஸ் த ஃப்ரேஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மீன். எக்ஸ்பிளைன் த ஃப்ரேஸ் யூசிங் முத்துஸ் ஆக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 119 சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷனில் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கொஸ்டின் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 124 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 5 சென்டென்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 125 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் கிவன் இன் பிராக்கெட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த 5 சென்டென்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க, நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கணும். போயம் ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 129 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க, நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டஸ் சார்ஜஸ் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் ஏ பேட்டில் மீன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வை டஸ் த சைல்டு கிளாம்பர் அண்ட் ஸ்கிராம்பிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி திங்க் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் 50 வேர்ட்ஸ் டிஸ்கிரைபிங் த சீன்ஸ் that the poet passed by. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க, நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். சப்ளிமெண்ட்ரி கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸ். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 134 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த 5 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேரக்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த ரைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாமுக்கு நிச்சயமாக வரும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டிட் கல்லிவர் ஓவர் கம் த அட்வர்சிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் கல்லிவர்ஸ் என்கவுண்டர் வித் த ஆர்மி ஆஃப் பிரிட்டிஷ்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க.
ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.